முடி வளர்ச்சிக்கு உதவும் பூசணி விதை எண்ணெய் பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க இதை எப்படி தயாரிச்சு யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். கோடை காலத்துல முடியுதிர்வை குறைச்சி வளர்ச்சி அதிகரிக்கிற இயற்கை தீர்வா பூசணிக்காய் விதை எண்ணெய் திகழுதுங்க. இதை எப்படி தயாரிக்கிறது, யூஸ் பண்ற முறை எப்படி, அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது, வாங்க பாத்துடலாம். பூசணிக்காய் விதையில வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் இ, ஜிங்க், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாமே முடி வேர்களை வலுப்படுத்தவும் உச்சந்தலை ஆரோக்கியமா வச்சிருக்கவும் முடி வளர்ச்சியை தூண்டவும் ஹெல்ப் பண்ணும். இது லைட் வெயிட் எண்ணெய் அப்படிங்கறதுனால கோடை காலத்துல யூஸ் பண்ண ரொம்பவே பெஸ்ட்னு சொல்லலாம். சரி, முடி வளர்ச்சி எப்படி அதிகரிக்கும் இந்த எண்ணெய்னு கேட்பீங்க. பூசணி விதை எண்ணெயை தொடர்ந்து 24 வாரங்கள் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் ஆண்கள் கிட்ட வந்து முடி வளர்ச்சி குறிப்பிடத்தக்க அளவுல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கு. முடி அடர்த்தியிலும் நல்ல மாற்றம் தென்பட்டிருக்கு. இந்த எண்ணெய் அந்த 5 ஆல்பா ரெடக்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைமை தடுத்து முடி உதிர்வுக்கு காரணமான DHT ஹார்மோனை குறைக்குதுங்க. கோடை காலத்துல பூசணி விதையோட நன்மைகளை பத்தி சொல்லிடுறேன். தலைமுடியில தடவுனாலும் எண்ணெய் பிசுபிசுப்பை ஏற்படுத்தாது. வெயிலால உச்சந்தலையில ஏற்படுற எரிச்சல், வீக்கத்தை குறைக்கும். மயிர்கால்கள்ல துளைகளை வந்து அடைக்காம தலைமுடிக்கு தேவையான ஈரப்பதத்தை அது வந்து கொடுக்கும். சூரியனுடைய புற ஊதா கதிர்கள் சுற்றுச்சூழல் சேதங்கள்ல இருந்து தலைமுடியை பாதுகாக்கும். இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் பூசணி விதை போதும். 1 கப் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா எள் எண்ணெய் தேவைப்படும். நல்லெண்ணெய் வந்து தேவைப்படும். நல்லெண்ணெய் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல விதையை லேசா நசுக்கிக்கோங்க. விதைகள் உடைஞ்சு ஊட்டச்சத்து வெளியில வர்ற அளவுக்கு போதும். அந்த மாதிரி நீங்க நசுக்குனா போதும். ஆக்சுவலி இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லை எல்லா கடைகள்லையுமே வந்து இது கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு குறைவான தீயில சூடாக்கணும். சம்மருக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே பெஸ்ட். இதோட நசுக்கி இருப்போம் இல்லையா, அந்த பூசணி விதை அதை சேர்த்துக்கோங்க. 5 to 10 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் அப்படி வச்சிருங்க. குறைவான தீயில வச்சிருங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் வந்து கருகாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எண்ணெயை மட்டும் வடிகட்டி சுத்தமான பாட்டிலுக்கு மாற்றி நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டில சேமிச்சு வைங்க, ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, தயாரிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பூசணிக்காய் விதையை, எண்ணெயை வந்து லேசா சூடாய் அந்த ஆயில் இருக்கு இல்லையா, பூசணி விதை கலந்த ஆயில், அது வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. வெதுவெதுப்பான நிலையா இருக்கணும். ரொம்ப ஹீட்டா அப்ளை பண்ணக்கூடாது இல்லையா. அதில் வந்து உச்சந்தலையில நேரடியாக தடவி மசாஜ் பண்ணுங்க. ஒரு 10 minutes கிட்ட மசாஜ் பண்ணுங்க. கை விரல்களை நல்லா யூஸ் பண்ணி நம்ம நல்ல மென்மையான வேகத்துல வட்ட வடிவில் இந்த 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க மசாஜ் பண்ணணும். 1 to 2 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க. மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க. தேவைப்பட்டா நைட்டு முழுக்க கூட விடலாம்னு சொல்லுவாங்க. பட் ஆயிலி வந்து அவ்வளவா தலையில இருக்கிறது நல்லது இல்லை. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே விட்டு வாஷ் பண்ணிடுங்க. இறுதியா வந்து மைல்ட் ஷாம்பு வச்சு நீங்க வந்து உங்க முடியை வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறை இதை தேய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ தலைமுடியில எத்தனை நாட்கள்ல மாற்றம் வரும் அப்படின்னா, முதல்ல சில வாரங்கள்ல உச்சந்தலையில அந்த வறட்சி, எரிச்சல் இதெல்லாமே குறையும். முடி வந்து ரொம்ப சாஃப்டா மாறும். 3 to 4 வாரங்கள்ல முடி உதிர்வு குறைய ஆரம்பிக்கும். கூந்தல் ஆரோக்கியமா காட்சியளிக்கும். இல்லைன்னா 1 to 2 மாதங்கள்ல மெலிந்த தலைமுடி பகுதிகளில் புதிய முடி வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும். முடி மேற்பரப்பும் நல்லா மேம்படும். இயற்கை வைத்தியத்துல தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன பார்த்தீங்கன்னா, எண்ணெயை தொடர்ச்சியா யூஸ் பண்ணணும். அதிகமா எண்ணெய் யூஸ் பண்ணதுக்கு இயற்கை வைத்தியத்துல தவிர்க்க வேண்டிய தவறுகள் பார்க்கும்போது, எண்ணெய் வந்து தொடர்ச்சியா பயன்படுத்துறது, அதிகமா எண்ணெய் யூஸ் பண்றது, எண்ணெய் வச்சதுக்கு அப்புறம் மசாஜ் தவிர்க்கிறது, ஆரோக்கியபட்ச உணவுகளை சாப்பிடுறது. முடி ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேணும்னா எண்ணெய் தேய்க்கிறது மட்டும் போதாது, நீங்க சாப்பிடுற உணவுகளும் ரொம்ப அவசியம். தினசரி உணவு முறையில நட்ஸ், விதைகள், பச்சை இலை காய்கறிகள், முட்டை, ஃப்ரெஷ் பழங்களை நீங்க வந்து சாப்பிடலாம். இதோட 8 மணி நேர தினசரி தூக்கத்தையும் நம்ம கடைபிடிக்கணும். நல்ல போதுமான அளவு தண்ணீரும் குடிக்கணும். சரிங்களா? நம்ம உடலுக்கு ஏற்ற தண்ணீரை கண்டிப்பா நம்ம குடிக்கணும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஹைட்ரேஷன் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டீஹைட்ரேஷன் ஆகாம பார்த்துக்கோங்க. நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்க முடியல கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க. மேலும் இது கொஞ்சம் அருமையான, மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நீங்க பண்ணது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை வேற மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆல்.